இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னை அழைத்த அருமையான போதகருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனங்களை கேட்க வாஞ்சியாக வந்திருக்கிறீங்க? ஏன்னா வாஞ்சி இருந்தால் தான் அது உள்ளே போகும். அல்லேலூயா. வாஞ்சி இருக்கணும், வயிறாக்கி இருக்கணும். அல்லேலூயா. மற்ற கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் போவோம். இன்றைக்கி என்னென்ன சப்ஜெக்ட் எடுப்போன்னா, முதலாவது தேடுதல், இரண்டாவது ஆராய்ந்து பார்ப்பதல், மூன்றாவது தியானிப்பது, நான்காவது ஒரு சீசன் எப்படி இருக்க வேண்டும், ஐந்தாவதாக நாம் பார்க்க வேண்டியது ரகசிய வரிகளே நாம் யாரெல்லாம் போவோம் யார் போக மாட்டோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? எத்தனை பேர் விசுவாசமாக இருக்கிறீங்க? அதுக்காக முதலாவது நாம் தேடுதலுக்காக நாம் போவோம். எழுதி கொள்ளுங்கள். எல்லாமே நிறைய சத்தியங்கள் வரும், நீங்கள் எழுதி கொண்டே போங்க. முதலாவது பாற்று, வாஞ்சியோடு வேதத்தை தேட வேண்டும். இது எங்கே தேட வேண்டும்னா சரீரத்தில் தேட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில், வேதத்தை எங்கே தேட வேண்டும் என்றால் நம்முடைய சரீரங்களில் தேட வேண்டும். தேவனுடைய புஸ்தகத்திலே தேடு, அங்கே ஜோடி ஜோடியாக இருக்கும். தேவனுடைய புஸ்தகத்திலே தேட வேண்டும், அதாவது ஜோடி ஜோடியாக இருக்கும். எங்கெல்லாம் தேடி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அதிகாரங்களிலே தேடிப்பார், வசனங்களிலே தேடிப்பார், வார்த்தைகளை தேடிப்பார். அந்த புஸ்தகத்தில் ஜோடிகள் இருக்கிறது. அந்த ஜோடிகள் எங்கே இருக்குதுன்னா, வசனம், அதிகாரம், வசனங்கள், வார்த்தைகள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாத்திரவான்கள். இவைகளால் எல்லாம் நம்மை கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் நம்ம தேடும் போது நமக்கு என்ன வேணுமோ அதில் ஆண்டு கொடுப்பார். அல்லேலூயா. சரி, மத்திய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. முதலாவது யாரை தேட வேண்டும்? ஃபஸ்ட்டு. இரண்டாவது எப்பொழுது தேட வேண்டும். எழுதிங்க நீங்கள் ஃபஸ்ட்டு. இரண்டாவது எப்போது தேட வேண்டும். முதலாவது யாரை தேட வேண்டும், இரண்டாவது எப்போது தேட வேண்டும், மூன்றாவது எப்படி தேட வேண்டும், நான்காவது எங்கே தேட வேண்டும், ஐந்தாவது எதை தேட வேண்டும், ஆறாவது ஏன் தேட வேண்டும். யாரா எழுதுனீங்களா? மொத்தமாக நானே எழுதுனீங்க. யாரை தேட வேண்டும், எப்பொழுது தேட வேண்டும், எப்படி தேட வேண்டும், எங்கே தேட வேண்டும், எதை தேட வேண்டும், ஏன் தேட வேண்டும். அல்லேலூயா. இப்போது 6 இடத்துல ஒரு புஸ்தகத்திலே தேட வேண்டும். எத்தனை இடத்துல? தேவனுடைய புஸ்தகத்திலே. அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாது இராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இப்போ கர்த்தருடைய புஸ்தகத்திலே என்ன பண்ணணுமா? தேடி வாசியுங்கள். அப்போ கர்த்தருடைய புஸ்தகம்னா எத்தனை புஸ்தகம் இருக்குது? 66 புஸ்தகத்தில். அப்போ பிதா சொல்கிறாரு, கர்த்தருடைய புஸ்தகத்தில் என்ன செய்யுங்க? தேடி வாசிங்க. அப்போ ஏன் தேடணும்? அதுதான் இந்த 6 காரியங்கள். அல்லேலூயா. நம்ம ஏன் தேடுகிறோம் என்றால், தேடாமல் என்ன பண்ண முடியாது, கண்டடைய முடியாது. இப்போ முதலாவது நம்ம பார்க்குறாங்க யாரை தேட வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார். அல்லேலூயா. அப்போ தேடுகிறது என்ன வேணும்? முதல் உணர்வு இருக்கணும். அல்லேலூயா. உணர்வு இருதயத்தில் இருக்கும், உணர்ச்சி சரீரத்தில் இருக்கும். அல்லேலூயா. அதனால் முதலாவது எங்கே தேடணும்? உனக்கு ஒரு உணர்வு இருக்கணும். இப்போ உணர்வு இல்லாத என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். உணர்வு இல்லாதனாலே இருள் அடைகிறார்கள். உணர்வு இல்லை அப்படின்னா சிறைப்பட்டு போகிறாங்க. அப்படின்னா அந்த இடத்துல அறிவு வரும். அல்லேலூயா. அப்போ அறிவு இல்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். இப்போ உணர்வு இல்லாத இருக்கக்கூடாது. புரியுங்களா? அப்போ உணர்வு எங்கெங்கே வேணும்? நம்முடைய இருதயத்துக்குள்ளே உணர்வு வேணும். அல்லேலூயா. இப்போ அந்த உணர்வு இருந்தால் தான் வசனம் என்ன பண்ணும்? 30, 60, 100 பலன் கொடுக்கும். இப்போ உணர்வு வருவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது.
அதாவது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அநேகர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அப்போ யாருக்கு அந்த உணர்வு வரும்? ஞானவான்கள். ஞானவான் யாருன்னா ஞானவான்கள் யாரு? கர்த்தருக்கு பயந்தவர்கள். ஆமென். கர்த்தருக்கு பயந்தவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? ஞானவான். அவங்களுக்கு தான் அந்த உணர்வு இருக்கும். எப்பவுமே துன்மார்களுக்கு என்ன இருக்காது? உணர்வு இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது சங்கீதம் 119:34. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். அப்போ உணர்வு ஒருத்தருக்குள்ளே வந்துடுச்சுன்னு என்ன பண்ணுவாங்க? உணர்வு ஒருத்தருக்குள்ளே வரும்போது அவங்க என்ன செய்யுங்க? வேதத்தை பற்றி கொள்வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது அங்கே என்ன நடக்குன்னா முழு இருதயத்தோடு அதை கை கொள்வார்கள். புரியுங்களா? அப்போது ஒருத்தருக்குள்ளே உணர்வு வரும்போது நம்பர் 1 என்ன நடக்காங்க? வேதத்தை பற்றி கொள்வாங்க. 66 புத்தகத்தை மேலே ரொம்ப வசனத்தை மேலே வாஞ்சியும் தைரியமாக இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:19. அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையிலே 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமா இருக்கும். அப்போ மற்றவங்களை உணர்த்தினா எத்தனை வார்த்தை தேவை? 10,000. என் கருத்தோடு 5 வார்த்தைகளை போதும். அல்லேலூயா. ஆமென். 5 வார்த்தைகளை கரெக்டாக என்ன செய்யலாம்? சொல்லி அவங்களை உணர்த்தலாம். உணர்வு மிக அவசியம். அதனால தான் அவன் பேசுகிறாரு. சங்கீதம் 119:73 வாசிக்கும் போது, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். அப்போ கற்பனைகளை என்ன செய்யணும்? நம்ம கற்றுக்கொள்வதற்கு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ள ஆக்கும். அப்போ ஏன் உணர்வு ஆகணும்? அந்த கற்பனைகளை கற்றுக்கொள்ளணும். எத்தனை கற்பனை இது பைபிளில்? 613. லிட்டராக சொல்கிறது எத்தனை? மிக முக்கியமானது 3 கற்பனைகள் தான் மிக முக்கியமான கற்பனை. புரியுங்களா? என்னென்ன கற்பனை? முதலாவது மத்தேயு 22:37 ஆண்டவர் சொல்றாரு. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இது என்ன கற்பனை? இது முதலாம் பிரதான கற்பனை. அடுத்த வசனம். இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்கள் அடங்கியிருக்கிறது என்றார். அப்ப 2வது என்ன கற்பனை? அது அன்பு இல்ல. அன்பு என்ன கற்பனை? ஒன்று முதலாம் பிரதான கற்பனை, அது 2ஆம் கற்பனை இல்ல. என்ன போட்டிருக்கு அங்க? வாசிங்க. சொல்லு. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். அப்ப அது என்ன கற்பனை? அது தீர்க்க தரிசனம், நியாயப்பிரமாணம் இல்ல. நியாயப்பிரமாணம் அது 2ஆம் கற்பனை. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாம் கற்பனை என்ன சொல்லுதுன்னா, முதலாவது பிரதான கற்பனை சொன்னார் ஆண்டவர். 2வது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது 2ஆம் கற்பனை. ஆமென். முதலாம் பிரதான கற்பனை, 2ஆம் கற்பனை சொல்கிறார். அப்போ முதலாம் ஒரு கற்பனை இருக்கிறது. ஏன்னா முதலாம் பிரதான கற்பனை சொல்கிறாரு. அப்புறம் 2ஆம் கற்பனை ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல முதலாம் கற்பனை இருக்குமா இருக்காத பைபிளில்? கண்டிப்பாக இருக்கு. அது எங்கே இருக்குது அந்த வசனம்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. உன் தகப்பனையும் உன் தாயும் கன பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. என்ன கற்பனை? தாயும் தகப்பனை முதலாம் கற்பனை. அது முதலாம் பிரதான கற்பனை. அது 2ஆம் கற்பனை. முதலாம் பிரதான கற்பனை என்ன சொல்லுது? சொல்லுங்கம்மா. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அது என்னது? முதலாம் பிரதான கற்பனை. இப்போ 2ஆம் கற்பனை என்ன சொல்லுது? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாயாக. 3ஆம் கற்பனை என்ன சொல்லு? முதலாம் கற்பனை தாயும் தகப்பனை கன பண்ணுவாயாக. அது முதலாம் கற்பனை. அப்போ இந்த 3 கற்பனை தான் மிக முக்கியமான கற்பனை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த 3 கற்பனை சொல்லி தான் இங்கே என்ன சொல்கிறாரு? உம்முடைய கற்பனைகளை நான் கற்றுக்கொள்ள என்னை என்ன செய்யுங்க? உணர்வுள்ள. உம்முடைய கற்பனைகளை அப்படின்னு பன்மையில் சொல்கிறாரு. அப்போ கற்பனைகள் என்றால் அப்போது 2 அல்லது 3 காரியத்துக்கு தான் சொல்லுவோம். 2 அல்லது 3 தான் ஒரு சாட்சி நிறைவேறும். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்துக்கு எத்தனை சாட்சி வேணும்? 2 அல்லது
3 சாட்சி. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் திருத்தமாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தார். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆவி, ஆத்மா, சரீரம். பிசாசு எப்படி இருக்கிறான்? ஆவி, சரீரம். பிசாசனுடைய அவனுடைய குணங்கள் எப்படி வெளிப்படுது? அவன் எப்படி ஆவி, ஆத்மா, சரீரத்தை வெளிப்படுறான்? பிசாசுக்கும் திருத்தம் இருக்கிறது. இல்லை, அவனுடைய ஆவி தான் கள்ளத்திற்கு தரிசை வேலை செய்யும். என்ன செய்யும்? அவனுடைய ஆவி கள்ளத்திற்கு தரிசை வேலை செய்யும். அவனுடைய ஆத்மா வந்து ஆன்டி கிறிஸ்துவ வேலை செய்யும். அவனுடைய சரீரம் வந்து வலு சர்பமாக வேலை செய்யும். முழு பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசுக்கும் ஆவி இருக்குது, பிசாசுக்கு ஆத்மா இருக்கிறது, பிசாசுக்கு சரீரம் இருக்கிறது. இது திருத்தமும் வேலை செய்யும். எப்படின்னா அவனுடைய ஆவி ஒரு கள்ள தீர்க்கதரிசியை வெளிப்பட்டு இருக்கும். அவனுடைய ஆத்மா ஒரு அந்தி கிறிஸ்துவ வேலை செய்யும், அந்தி கிறிஸ்துவாக. அவனுடைய சரீரம் ஒரு வலு சர்பமாக வேலை செய்யும். ஒரு குடும்பத்தில் திருத்தம் எப்படி இருக்கும்? ஒரு குடும்பத்தில் திருத்துவோம். ஒரு குடும்பம்னு எடுத்தேன்னா அங்கே யார் இருக்கணும்? அதான் அப்பா, அம்மா, பிள்ளைகள் இருக்கும். ஸ்கூல் எடுத்துக்கினா டீச்சர், பிரின்சிபல், ஸ்டூடெண்ட்டு. அது மாதிரி சபையிலையும் அது மாதிரி திருத்தம் வச்சுருக்கிறார். எல்லாத்துலேயுமே திருத்தம் இருக்கிறது. அல்லையா? அப்போ திருத்தம் இல்லாத எதுவுமே இல்லை. அப்போ பார்த்தோன்னா வேதத்துலேயும் ஒரு திருத்தம் வச்சுருக்கிறாரு, ஒரு கற்பனை வச்சுருக்கிறாரு. இப்போ புதிய நம்மக்கிட்ட எத்தனை பைபிள் இருக்குது? ஒன்று புதிய ஏற்பாடு இருக்கிறது, இரண்டாவது பழைய ஏற்பாடு இருக்குது, மூன்றாவது என்ன ஏற்பாடு இருக்குது? நித்திய ஏற்பாடு. கடைசி காலத்தில் வெளிப்படுத்தல நித்திய ஏற்பாடு. பரலோகத்திலேருந்து ஒரு தூதன் வந்து கடைசி நேரத்தில் சுவிசேஷம் அறிவிப்பார். அதுக்கு பேர் என்னது? நித்திய ஏற்பாடு. இது மூன்றும் சேர்ந்து தான் ஒரு வேதம். அது பரலோகத்தில் ஒரிஜினல் புத்தகம் இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து நமக்கு என்னது? நம்மளுக்கு ஒரிஜினல் டூப்ளிகேட் கொடுத்துருக்கிறார். இது நமக்கு ஒரிஜினல். ஆனால் இதெல்லாம் அக்னி வரும்போது ஆகும் இருக்குமா? இருக்காதா? இருக்காது. ஆனால் ஒரிஜினல் எப்பவுமே இருக்கும். அல்லையா? அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்துட்டார், எழுதி எல்லாத்தையும். அப்போ நித்திய ஏற்பாடுலேருந்து ஒரு தூதன் வந்து என்ன செய்வார்? கடைசி நாட்களில் விதைப்பார். அல்லையா? இப்போ நம்ம அடுத்து நாம் பார்க்க போகிறோம். எப்போது தேட வேண்டும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்போது தேட வேண்டும்? நம்ம அதிகாலையில் தேட வேண்டும். நீதிமொழியில் 8:17 சொல்கிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்போ அதிகாலையில் வேதத்தை என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கணும். என்ன செய்யணும்? ஃபஸ்ட் இடம் யாருக்கு? ஆண்டவருக்கு. அப்போ அதிகாலையில் எத்தனை மணிக்கு இருக்கும்? 3 மணி. அதாவது 4வது ஜாமம். ஒரு இரவுக்கு 4 ஜாமம் இருக்கிறது. அதில் 4ஆம் ஜாமம் தான் என்ன ஜாமம்? கடைசி ஜாமம். அல்லையா? ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம். இப்போ 4வது ஜாமத்தில் இயேசு என்ன பண்ணுவார்? கடல் மேலே என்ன பண்ணார்? நடந்தார். அப்போ நான் அதிகாலையில் உங்கள் வீட்டுக்கு உள்ளே வரணுன்னா நீ அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கணும். எத்தனை பேர் எழுந்துக்கிறீங்க 3 மணிக்கு? அதிகாலை 4வது ஜாமத்தில் யார் எழுந்துக்குது? யாருமே எழுந்து. இனிமேலாவது என்ன பண்ணுங்க? அதிகாலையில் ஒரு விசுவாசம் இருந்தால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? 4ஆம் ஜாமத்தில் எழுந்து ஜபிக்கணும். ஒரு ஊழியக்காரன் இருந்தால் நடு ஜாமத்தில் ஜபிக்கணும். அப்போ தான் அந்த ஊழியம் வளரும். அல்லையா? நடு ஜாமம் என்பது அந்த 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே, 9லேருந்து 12க்குள்ளே, அந்த டைமில் தான் எல்லா ஆவிகளும் இறங்குது நாட்டில். மானுஷன் ஆவிகளை எப்போ இறங்குற நேரம்? எப்போவுமே இறங்குது அந்த நடு ஜாமத்தை இறங்கும். எகிப்தில் சங்கார தூதன் எப்போ இறங்குனா? நடு ராத் 12 மணி கரெக்டாக இறங்கி ஒரு வீட்டை தட்டுறான். எந்த வீட்டுடைய நிலைக்கால இயேசு ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருந்ததோ அந்த வீடெல்லாம் தப்பிக்கப்பட்டது. அப்போ எந்த சபையிலே நடு ராத்திரி ஜெபம் பண்ணுறாலும் அந்த சபையிலே சத்துரு என்ன பண்ண முடியாது? அந்த சபையை வந்து என்ன பண்ண சின்ன பண்ணாமல் மாற்ற முடியாது. அந்த சபை வேகமாக வளரும். ஏன் அப்படின்னா நடு ராத்திரியில் பிதாவும் இறங்கி வராரு. புரியுதுங்களா? யாத்திராகம் 11:3 வாசிங்க. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரின் பார்வைக்கு ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரிலே நான் எகிப்தின் மத்தியிலே புறப்பட்டு போவேன். பாருங்க, எப்போ வராரு? நடுராத்திரி. ஏன் நடுவத்தில் வராரு? ஒரு இஸ்ரவேலர் படையேற்பாட்டையில வாழுகிற மக்களை, அல்லேலூயா, அவருடைய மக்களை விடுவிக்கும்படி அப்போ எங்கே வராரு? அவர் எத்தனை மணிக்கு வராரு? நடு ராத்திரியில் வராரு. அதே போல் மணவாட்டியை ஆண்டவர் கொண்டு போகிறதுக்கு எத்தனை மணிக்கு வருவார்? ஏன் வராரு? மணவாட்டியை கொண்டு போகிறதுக்கு. மணவாட்டி அந்த நேரத்தில் என்ன பண்ணி விழுத்திருந்தா போயிடலாம். அப்போ மணவாட்டியை விழுத்த தூங்கியிருந்தால் என்ன பண்ண முடியாது நம்ம? இப்போ மணவாட்டி நடு ராத்திரி மணவாளன் வராருன்னா மணவாட்டி என்ன செய்யணும்?
ஆமென். ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. இல்லைங்க நான் தூங்கி தான் ஆகணும் அப்படின்னா அது அவங்க என்ன பண்ண முடியாது, கைவிடப்பட்டு புத்தி இல்லாத கண்ணிகளை போய் சேர்ந்துருவாங்க. அப்போ பல அடிகள் அடிப்பட்டால் தான் அவங்க அப்போ தான் ஜபம் ஆவி அப்போ தான் இறங்கும் அவங்க மேலே. அல்லேலூயா. ஆமென். அது போல தான் ஜபம் அதிகமாக பண்ணுவாங்க. அப்போ நடுராத்திரியில் யார் வர்றது? மணவாளன் வருவார். மணவாளன் வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரி பரிசுத்தாவின் எப்போ வராரு ஜபம் பண்ணுறதுக்கு? நம்ம நடுராத்திரியில் வராரு. 16 வசனத்தில் வாசிக்கும் போது நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி எப்போ என்ன பண்ணுறாங்க? நடு நடுராத்திரியில் பவுலும் சீலா என்ன பண்ணுறாங்க? தேவனை ஜெபம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுறாங்க, தேவனை துதித்து பாடினார்கள். துதிக்கிறாங்க. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போ நடுராத்திரியில் ஆவி என்ன சொல்றாரு சபைக்கு? நடுராத்திரியில் என்ன பண்ணமா? ஜெபம் பண்ணணும். அதாவது அடி வாங்கி அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. நம்ம அடி வாங்காதே ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அடி வாங்காத ஜெபம் பண்ணுறது தான் நல்லது. அப்போ நடுராத்திரியில் யார் ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த குடும்பங்கள் மேலே பிசாசு என்ன பண்ண முடியாது, ஆதிக்கம் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. அது மாதிரி நடுராத்திரியில் சிம்சோனை நம்ம இருக்கிறாரு. நடுராத்திரியில் ஒரு பெரிய அரண்மனையினுடைய கதவுகள் என்ன பண்ணுறான், பிடுங்கி தலைமையில் வச்சு அவன் என்ன பண்ணுறான், அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 டன் இருக்கும். அவ்வளோ பெரிய கதவை என்ன பண்ணுறான், தலைமையில் வச்சு தூக்கின்னு போகிறான். அந்த பலன் அவனுக்கு கிடைக்குது. இப்போ நடுராத்திரியில் ஜெபிக்கும் போது நல்ல பலன் உண்டாகுது. அல்லேலூயா. ஆவியானவர் நம்ம மேலே என்ன பண்ணுவார், அபரதமாக இறங்குவார். அப்போ நம்ம அதிகாலையிலே தேட வேண்டும் நான் சொல்லியிருக்கேன். எப்போ தேடணும்? அதிகாலையில் தேட வேண்டும். சங்கீதம் 143:8 வாசிக்கும் போது அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்து என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அப்போ நடுராத்திரியில் அதிகாலையில் நீங்கள் செபிக்கும் போது என்ன நடக்கும்? அதிகாலையில் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது கிருபை வந்து பெருகும். புதிய கிருபைனால் என்ன பண்ணார் ஆண்டவர்? நிரப்புவார். அல்லேலூயா. சங்கீதம் 119:147 அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பவுமே என்ன செய்யணும்? அதிகாலையில் எழுந்து ஆண்டவர்கிட்ட பேசணும். அதுக்கு பிறகு வேதத்துக்காக என்ன பண்ணணும்? வசனத்துக்காக காத்திருக்கணும். எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? அது மாதிரி அதிகாலையில் எழுந்து நான் வேதத்துக்காக காத்திருக்கிறேன். அப்போ அதிகாலையில் காத்திருந்தா தான் நம்முடைய ஆத்துமா மிக அவசியம். அல்லேலூயா. இந்த உள்ளான மனிதனுக்கு நீங்கள் அதிகாலை எழுந்து ஒரு அதிகாரத்தை வாசித்து அந்த அதிகாரத்தை நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா இந்த ஆத்துமா என்ன செய்யும்? உள்ளுகிற ஆத்துமா ஸ்ட்ராங்காக ஆகும், நல்ல பலப்படும். அந்த ஆத்துமா எப்படி இருக்கும்? உள்ளான மனிதன் கிறிஸ்துவின் சாயலில் இருப்பான், எந்த ஒரு பாவத்துக்கு இடம் கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ உள்ளுகிற ஆத்துமான்றது தான் முக்கியம். ஏன்னா அதுதான் பரலோகம் போக போகுது. இந்த சரீரம் என்ன பண்ணாது? சரீரம் போகுமா பரலோகம்? ஆத்மா போகுமா? அப்போ ஆத்மாவுக்காக நம்ம நிறைய நேரங்களை ஒதுக்கலை அப்படின்னா ஆத்மா செத்து போயிடும் மறுபடியும். அல்லேலூயா. அப்போ ஆத்மாவுக்கு அனுதினமும் என்ன கொடுக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும், வசனத்தை கொடுக்கணும், சத்தியத்தை கொடுக்கணும், நல்ல மேயணும். அல்லேலூயா. 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 அதிகாரம் எடுத்து நல்ல டைம் எடுத்து நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா அந்த அதிகாரத்துக்குள்ளே இருக்கிற சாரம்சு வார்த்தைகள் வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ண ஆத்மாவில் உள்ளுகிற ஆத்மா ஸ்ட்ராங் ஆகிடும். அல்லேலூயா. அதை ஆண்டவர் சொன்னார், உன் ஆத்மா வாடுகிறது போல. அப்போ எல்லாவற்றையும் நம்ம வாழணும்னா முதல்ல ஆத்மா வாழ வைக்கணும். இன்றைக்கி ஆத்மா வாழ வைக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் கிறிஸ்துவங்கிட்ட இருக்குது, கிறிஸ்துடைய பிள்ளைங்கிட்ட இருக்குது. எதனா ஒரு வீட்டில் போய் நீங்கள் எத்தனை ப்ராப்ளம் இருக்குதுன்னு உங்களுக்கு ஜெபம் பண்ணுன்னு கேட்டால் அவங்க 10 குறிப்பாக எழுதி கொடுக்குறாங்க. நாங்கள் ஐயா ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் ஆகி 10 வருஷம் ஆகி 15 வருஷம் ஆகி கூட அவங்க வீட்டில் என்ன இருக்குது? குறைகள் இருக்குது. ஏன்னா உள்ளுக்கிற மனுஷனை என்ன பண்ணல, வாழ வைக்கல. வெளியே இருக்கிற மனுஷனை வாழ வைக்கிறதுனால தான் உள்ளுக்கிற மனுஷன் என்ன பண்ணுறான்? பலவீனமாகி கை கால் விழுந்து நடக்க முடியாத காணப்படுறான். ஜெபம் பண்ண சொன்னால் முடியல. முழங்கால் படி சொன்னால் 1 மணி நேரம் என்ன பண்ண முடியல? 1 மணி நேரம் முழங்கால் படி என்ன பண்ண சொல்கிறாங்க? ஏன் பண்ண முடியல அப்படின்னா இந்த சரீரத்தில் அவங்க 8 மணி நேரம் வேலை செய்து மறுபடியும் 8 மணி நேரம் அங்கே கல்யாணத்துக்கு போய் 8 மணி நேரம் அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு நேரம் அந்த மாதிரி சரீரத்தில் அதிகமான என்ன பண்ணுறாங்க வேலையை வாங்கி இந்த சரீரம் என்ன பண்ணிடுது? சோர்ந்து போயிடுது. அதனால் முழங்கால் என்ன பண்ண முடியல, போட முடியல, உட்காந்து வேதத்தை தியானம் பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம்? இந்த சரீரத்துக்கு நிறைய நேரத்தை கொடுக்குறோமா இல்லையா? அது கொடுக்கறதுனால யாருடைய சரீரம் இந்த ஆத்மா நம்மளை என்ன பண்ணிடுறோம்? அழிச்சிடுறோம். நம்ம ஆலயத்துக்கு வந்து கூட நிறைய பேர் தன்னுடைய ஆத்மா அழிச்சிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சரீரத்துக்கு மட்டும் வருவாங்க, இம்மைக்கு மட்டும் வந்து உட்காந்துட்டு என்னதான் நடக்குது பார்க்கலாம், என்னதான் நடக்குது இன்றைக்கி என்னதான் நடக்குது பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க?
அது இப்படியே வந்து போவாங்க. ஆனால் அவங்களுடைய ஆத்மாவில் என்ன இருக்காது? வசனமே இருக்காது. அல்லேலூயா. வசனம் வசனத்தை ஆத்மாக்குள்ளே நீங்கள் நிரப்பணும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த அந்தத்தில் என்ன சொன்னார் ஆண்டவர்? அந்த வசனத்தில், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். வசனத்துக்கு காத்திருக்கணும். உன்னோடு பேசுகிற வேண்டிய வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 22:3 பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதின் மேல் சேனை கட்டி தன் வேலைக்காரையில் 2 பேரை என்ன பண்ணியிருக்கிறான்? தன் குமாரன் ஈசாக்கு கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தன் குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அப்போ எப்போ போறாரு? அதிகாலையில் புறப்பட்டு போறாரு தாவீது. சாரி, ஆபிரகாம். அது கூட பாருங்க, எதுக்கு போறாரு? பலி செலுத்த. அவன் பிள்ளைய பலி செலுத்த. நம்ம அதிகாலையில் வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம். அப்போ ஒரு பிள்ளையை கொண்டு போய் நீ எனக்கு பலி செலுத்துன்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவோம்? இல்லைப்பா, அதிகாலை எழுந்து ஒரு 2000 ரூபாய் எனக்கு கொடுங்க, காணிக்க வச்சுட்டு தான் நீங்கள் ஜெபம் பண்ண நான் இருக்கேன். உடனே வாட்ஸ்அப்பில் ஃபோன் போட்டு என்ன பண்ணுவோம்? வாட்ஸ்அப்பில் அது போட்டு இது மாதிரி பாஸ்ட் ஐயா சொல்லிட்டேன், 2000 ரூபாய் என்ன பண்ணுங்கள், இங்கே செலுத்திட்டு தான் நாங்கள் ஜெபம் பண்ணோம். அப்படின்னா நாங்கள் யாருமே வரமாட்டோம். நம்ம 2000 கொடுக்கணும்ல இப்போ. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமுக்கு 100 வயசு. எத்தனை வயசு? 100 வயசில் விசுவாசத்தால் பெற்றுக்கொண்ட மகன். எப்படி பெற்றுக்கினானா? விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டான். புரியுங்களா? அந்த விசுவாசத்துக்காக அவன் 25 வருஷம் சபையில் உட்காந்து காத்திருந்தான். எத்தனை வருஷம்? 25 வருஷம் ஆலயத்தில் உட்காந்து எப்படியாவது என்ன பண்ணோம்? இந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணி அந்த 25 வருஷம் முடியும் போது ஒரு குழந்தை பெற்று எடுக்கிறான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த குழந்தைய நீ எனக்கு கொண்டு போய் பலி செலுத்து. அல்லேலூயா. அப்போ பலி செலுத்தும் போது என்ன பண்ணார்? அவர் அதிகாலையிலே கொண்டு போகிறார் பிள்ளையை. கொண்டு போய் என்ன செய்கிறாரு? அப்போது விசுவாசத்தினாலே பிள்ளையை பெற்றெடுக்கிறான். விசுவாசத்தின் கிரியினாலே பிள்ளையை பலி செலுத்துகிறான். கிரி இல்லாத விசுவாசம். அப்போ நிறைய பேர்கிட்ட விசுவாசம் இருக்குது, ஆனால் கிரி இருக்குதா? கிரியும் கூட வேலை செய்யணும். கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்குது, ஆனால் விசுவாசத்தோடு எது இருக்கணும்? கிரி இருக்கணும். அப்படின்னா முழங்கால் படிடணும். விசுவாசம் இருக்குது ஜெபம் பண்ணுறதுக்கு, ஆனால் நம்ம முழங்கால் போடுறதுக்குன்னா இல்லை, கிரி இல்லை. அல்லேலூயா. இப்போ நீங்கள் முழங்கால் போட்டு நீ ஜெபம் பண்ணால் கர்த்தர் ஜெபத்தை என்ன பண்ணுவார்? சீக்கிரமாக கேட்பார். கேட்பாருன்னா நீங்கள் எப்போல்லாம் முழங்கால் போடுறீங்களா பிசாசு அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்? உனக்கு முன்னாடி அவன் விழுந்து கெடுப்பான். உனக்கு விரோதமாக எழுமின ஆவிகள் என்ன பண்ணோம்? நீ முழங்கால் எப்போ போடுறியா அப்போ எல்லா ஆவிகளும் உனக்கு முன்னாடி இருக்கும். புரியுங்களா? ஏன் இருக்குதுன்னா நீயே பாப்பா கண் திறந்து உன் ஆவியின் கண்ணை திறந்து காட்டுவார். பாரு, உனக்கு விரோதமாக எழுமின ஆவிகள் என்ன பண்ணுது? உங்கள்கிட்ட மண்டிட்டு கேட்கும், நீ ஏன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுற? எங்கேயுமே போக முடியல என்னால், எல்லாம் நாங்கள் விழுந்து கிடக்கு தான் இருக்கோம். ஏன்னா அந்த முழங்காலுக்கு பவர் ஜாஸ்தி. அல்லேலூயா. அதனால தான் முழங்காலில் நிற்கும் போது பிசாசு என்ன பண்ணிடுறான்? தானியேல் 3 வேலையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? முழங்காலில் ஜெபம் பண்ணது தான் சிங்கம் என்ன பண்ணுது? சிங்கம் ஒன்றும் செய்ய முடியல. அல்லேலூயா. சிங்கத்தினுடைய வாயை ஆண்டவர் கட்டுறாரு. புரியுங்களா? சிங்கத்தினுடைய வாயை மட்டும் கட்டினார் ஆண்டவர். அந்த சட்டத்தை என்ன பண்ணுறாரு? 144 போட்ட சட்டத்தை அதமாக்குறாரு. 144 சட்டம் போட்டு சர்ச்சுக்கு வர முடியுமா? ஆனால் 3 வேலையை அவர் என்ன பண்ணுறாரு? போயிட்டு திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுறாரு. நமக்கு 144 சட்டம் போட்டாங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வர மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா கொன்றுவாங்கன்னு. ஆனால் ஜெபம் சட்டம் பெருசு இல்லை, ஜெபம் பெருசு. ஜெபத்துக்கு வல்லமை ஜாஸ்தியா, சட்டத்துக்கு ஜாஸ்தியா? 144 சட்டத்துக்கு. அப்போ தானியேலுக்கு தெரியும், நான் தேவனோடு பேச வேண்டியதை யாரும் தடுக்க முடியாது. நான் 3 வேலையும் ஒரு நாள் எத்தனை டைம் பேசணும்? 3 முறை பேசணும். அந்த 3 முறை எப்படி பேசணுமா? முழங்காலிலே பேசணும். அப்போ எத்தனை பேர் முழங்காலில் பேச போகிறீங்க இனிமேல்? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நான் என்ன பண்ண போகிறேன்? 3 நேரம் அந்தி சந்தி மந்திய நேரத்தில் நான் ஜெபம் பண்ண போகிறேன். அப்படியான இருக்கிறீங்களா? அவங்க மட்டும் கரங்களை வைத்து ஒரு வேலையை சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெபம்னாவே கஷ்டமாக இருக்குதா? நீங்கள் நின்னீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். நீங்கள் ஜெபம் என்பது ஒரு இன்சூரன்ஸ். அது என்னது? எதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க? இல்லை, அது ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு பொருளுக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணுறது எதுக்கு இன்சூரன்ஸ்? ஃபஸ்ட்டு உங்கள் சந்ததியே பரலோகத்துக்கு வரணும். எதுன்னு வரணும்? நீ போடுற ஜெபம் உன் சந்ததி பின்னாடி வந்துனே இருக்கும். ஆனால் நீ போடலன்னா ஜெபம் நீ போகிறதுக்கே கஷ்டம். அல்லேலூயா. அப்போ சந்ததியாய் பரலோகம் வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்?
முழங்கால் படிட்டு நீ என்ன செய்யணும்? ஜெபிச்சிங்கன்னா அந்த ஜெபத்தின் மூலமாக உனக்கு பின்னாடி வர சந்ததிகள் என்ன பண்ணோம்? பாதுகாப்பாக பரலோகம் வந்து சேருவாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து போட்ட ஜெபம் தான் இது வரைக்கும் சந்தையாக வந்துனுக்குது. அல்லேலூயா. அவர் போட்ட ஜெபம் கூட வருது, ஆனால் நம்ம போடுற ஜெபம் எங்கே போக மாட்டேங்குது. அல்லேலூயா. நம்மளுக்கே போட மாட்டேன்றோம். அப்போ ஜெபம் என்பது அடுத்தது என்ன சொல்லுது? ஜெபம் என்பது ஒரு மேக்னெட். ஜெபனா என்ன? மேக்னெட்னா என்ன செய்யும்? இழுக்கும். அப்போ எங்கே இருக்கிற ஆத்மாலாம் இழுத்துன்னு வரணும்னா ஜெபம் பண்ணால் போதும், ஆத்மா வந்து கொட்டும். நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ஆத்மாவுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்க தேவையில்லை. அவர் சொல்கிறாரு, ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் சேர்க்குற வேலை நம்ம ஜெபிக்கிற வேலை. அப்போ நம்ம ஜெபம் பண்ணோம்னா என்ன ஆகும்? எங்கே இருக்கிற மக்களெல்லாம் ஓடி வருவாங்க. ஏன்னா ஜெபம் என்பது ஒரு மேக்னெட். மூன்றாவது ஜெபம் என்பது கோமா ஸ்டேஜ். பிசாசுக்குன்னா உண்டாகுமா? அவன் போய் படுத்துருவான், அந்த ஏரியாவுக்கு வர மாட்டான். அப்போ ஜெபனாவே அவனுக்கு கோமா ஸ்டேஜ் உண்டாகுறதுனால அவன் என்ன பண்ணுறான்? நம்மளை ஜெபிக்காத நம்மளுக்கு கோமா ஸ்டேஜ் காமிச்சிட்றான். அது அவன் வேலை செய்யுது. அதுக்கு நம்ம ஜெபிக்கணும்ல. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க இனிமேல் வரப்போகிற காலில்? எத்தனை மணி நேரம்? இப்போ நாங்கள் வச்சுருக்கிற ஜெபம் 72 hours ப்ரேயர். நாக்பூரில் எங்கே ஆர்எஸ்எஸ் மையம் இருக்குதோ அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறோம்? ஒரு 72 மணி நேரம் ப்ரேயர். வருகிற 3வது வாரத்தில், ஏப்ரல் மாதம். ஜூன் மாதம் 3வது வாரத்தில் உத்தரமேற்கு பகுதியில் 3 இரவு 3 பகல் 72 மணி நேரம் ஜெபம். அல்லேலூயா. அதே போல் எங்கள் ஊழியத்தில், சத்தியவேத ஆராய்ச்சி இந்த ஊழியத்தில் 40 பகல் 40 இரவு போட்டோம். எத்தனை பகல்? 40 பகல் சாப்பிடாம 40 இரவு தூங்காமல் அந்த ஜெபத்தை போட்டோம். அல்லேலூயா. வேலூரில் வந்து நாங்கள் 3 நாள் 3 இரவு 3 பகல் ஏலகிரி மலையில் போய் சாப்பிடாமல் தூங்காமல் கடைசி 37வது நாள் 37, 38, 39, 40 வந்து 3 பகல் 3 இரவு இந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணோம். யோசித்து பாருங்கள். 40 பகல் 40 ஜெபம் பண்ணார் இல்லையா? எப்படி ஜெபம் பண்ணார்? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மோசே எத்தனை முறை ஜெபம் பண்ணார்? இப்போ 40 பகல் 40 இரவு 3 முறை ஜெபம் பண்ணார். மோசே கூட யார்? அவரும் தாய் வயிற்றில் தான் பிறந்தவர். அல்லேலூயா. அதுக்கு பிறகு யார் ஜெபம் பண்ணது? 40 பகல் 40 இரவு எலியா ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் மரித்த அருமையான மோசே, பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா புதிய ஏற்பாட்டில் வந்து நிற்கிறாங்க. அப்போ புதிய ஏற்பாட்டில் நிற்கிறாங்களே இல்லையா? ஏன் நின்னாங்க அவங்க? இவங்க 3 பேருமே 40 பகல் 40 ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிக்கிறவங்கள கர்த்தர் பக்கமே வச்சுப்பார். ஜெபிக்காதவங்க எங்கே இருப்பாங்கன்னா ஆளே காணாது இருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ ஜெபிக்கிறவங்களாம் யார்? கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சவங்க. பாருங்க, ஜெபிக்கிறவங்கள கர்த்தர் எங்கேயோ மறிச்சு மோசே, எத்தனோ ஒரு இடத்துக்கு முன்பாக மறித்த மோசேவை கொண்டு வந்து எங்கே நிற்க வைக்கிறாரு? மறுபமலை நிற்க வைக்கிறாரு. புரியுங்களா? அந்த ஜபத்துக்கு பதில் உண்டா இல்லையா? அப்போ ஜபத்துக்கு பதில் இருக்கிறது. அல்லேலூயா. மறுபடியும் நான் உயிரோடு இருக்கிறாரு மோசே, உயிரோடு இருக்கிறதே காட்டுறாரு. 3 பேருமே என்ன ஆகுறாங்க? மறுரூபம் ஆகுறாங்க. மறுரூபம் யாருக்கு கிடைக்கும்? இல்லை, மறுரூபம் செத்தவங்களுக்கு கிடைக்குமா உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்குறேன். மறுரூபம் யாருக்குமா கிடைக்கும்? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மறுரூபம் கிடைக்குன்னு எங்கே இருக்குது வசனம்? ஏன்னா பைபிளில் பார்த்துருக்கிறீங்களா? அவன் உயிர்த்தேரில் 2 இருக்குது. ஒன்று மரித்தவர்களுக்கு அவங்க உயிர்த்தேர்ந்து வருவாங்க, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மறுரூபம் கிடைக்கும். அப்போ உயிரோடு இருந்தால் தான் மறுரூபம் அடைய முடியும். அப்போ இயேசு உயிரோடு இருக்கிறதுனால மறுரூபம் காட்டுறாரு. எலியா உயிரோடு இருந்ததுனால மறுரூபம் காட்டுறாரு. ஆனால் மோசே எப்படி மறுரூபம் காட்ட முடியும்? இயேசு மோசே மறிச்சிட்டார்ல, மறிச்சாரே இல்லைங்களா? மறிச்சார். அவருக்கு எப்படி மறுரூப சாயல் கிடச்சிது? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:51 வாசிக்கிறோம். வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் வாய்க்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ நாம் எல்லாருன்றது யார்? உயிரோடு இருக்கிறவங்க. அப்போ உயிரோடு இருக்கிறவங்க தான் மறுரூபம் கிடைக்கும். அப்போ மறுரூப மலையில் 3 பேருமே உயிரோடு இருக்கிறதை காட்டுறாங்க. அவங்களுக்கு தான் மறுரூபம். அப்போ ஏன் இயேசு காட்டானா, மோசேயும் உயிரோடு இருக்கிறாரு, எலியாவும் உயிரோடு இருக்கிறாரு, இயேசுவும் உயிரோடு இருக்கிறாரு. இயேசு ஒன்று சிலுவைக்கு போகல அந்த நேரத்துக்கு. அவரும் உயிர்த்தேர்ந்த இயேசு கிடையாது, உயிர் உள்ள இயேசு தான். அவரும் மறுரூபை காட்டுறாரு. அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறவர்கள் கர்த்தர் என்ன பண்ணுவார்? பரலோக ராஜ்யத்தில் மறுரூப சாயல் அடைவாங்க. புரியுங்களா? ஜெபிக்கிறவங்க சரீரம் மறிக்கலாம், ஆனால் ஆத்மா என்ன பண்ணாது? மறிக்காது. ஜெபிக்கிறவங்க நிச்சயமாக பரலோகத்தில் பார்க்க முடியும். ஏன்னா ஜெபிக்கிறவங்க யாரோடு ஜெபிக்கிறோம்? தேவனோடு பேசுகிறோம்.
பேசத்தான் ஜெபம். அப்போ தேவன் எப்படிங்கிறாரு? இல்லை, தேவன் இயேசு எப்படி இருக்கிறான்னு கேட்குறேன். அவர் பரிசுத்தமாக இருக்கிறாரு. ஒரு மனுஷன் இரவும் பகலும் 3 வேளையும் தினந்தோறும் பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் பேசினா தான் நான் நடக்கும். இவரும் பரிசுத்தம் ஆகிடுவார். ஒரு குடிகாரங்கிட்ட போய் 3 மணி நேரம் பேசினா அந்த ஆள் எப்படி இருப்பார்? குடிகார மாதிரி ஆகிடுவான். விபச்சாரக்கிட்ட போய் பேசினா விபச்சார மாதிரி ஆகிடுவான். வேசிக்கிட்ட போய் பேசினா வேசி போல் ஆகிடுவான். ஒரு கடைக்காரங்கிட்ட போய் கடன் குறித்து பேசியிருந்தா கடன் ஆகிடுவான். ஆனால் நம்ம உயிருள்ள இயேசுகிட்ட பேசினா நம்மளும் உயிர் அடைகிறோம். அவர் பரிசுத்தமாக இருக்கணும், நம்மளும் பரிசுத்தம் அடைகிறோம். அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? நம்ம அவரோடு பேசணும். யாரோடு பேசுகிறோமோ இல்லையோ, உங்கள் பிள்ளைங்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க இல்லையோ, தினந்தோறும் யார்கிட்ட பேசணும். ஆனால் இப்போ பார்த்து பிள்ளைங்கிட்டே பேசின்னு இருப்பாங்க. பேசுகிறாங்களா என்னங்க? எண்ணிலும் அதிகமாக யாரும் என்ன பண்ணாதீங்க, நேசிக்காதே. ஆபிரகாம் யாரை நேசித்தார்? ஆபிரகாம் யாரை நேசித்தார் அதிகமாக? ஈசாக்கை நேசித்தார். உடனே எனக்கு பலி செலுத்துன்றாரு. யாக்கோபு யாரை அதிகமாக நேசித்தார்? யோசேப்பை நேசித்தார். யோசேப்பு நிலைமை என்ன ஆச்சு? 20 வருஷம் என்ன ஆச்சு? 30-20 வருஷம் போக வேண்டியதாகிடுச்சு. ஏசா எதை அதிகமாக நேசித்தான்? ஈசாக்குடைய மகன் ஏசா என்ன நேசித்தான்? கூட நேசித்தான். வயிற்றுக்காக நேசித்தானே காணாது போயிட்டான். புரியுங்களா? ஆண்டவர் யாரை சிநேகித்தார்? யாக்கோப்பை. ஏசா வெறுத்தார், யாக்கோப்பை நேசித்தார். ஏன்னா அவன் வயிற்றுக்காக வந்தான். யூதாஸ் எதை நேசித்தான்? பணத்தை நேசித்தான். அதனால் என்ன பண்ண, இழந்துட்டான் ஆத்துமாவை. அல்லேலூயா. அப்போ வேதத்தில் யாரையும் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்க அதை என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை காட்டில் நீங்கள் எதை அதிகமாக நேசிக்கிறீங்களோ அதை நீங்கள் இழந்துருவீங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் கையிலேருந்து பிடுங்கிடுவார். ஏன் பிடுங்குறாருன்னா, நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க. நம்ம ஆண்டவர் அதிகமாக நேசிக்காமல் நீ எதை அதிகமாக நேசிக்கிறாயோ உன் உயிரை நீங்கள் அதிகமாக நேசித்தா அவர் கொடுத்துடணும் உடனே. அல்லேலூயா. சீக்கிரம் ஆமா அப்படின்றவார் பாரு. வேதத்தில் அப்படி தான் இருக்குது. அதனால தான் எண்ணிலும் அதிகமாக யாரும் என்ன பண்ணாதே. ஏன் அந்த வார்த்தை சொன்னார்? எண்ணிலும் அதிகமாக யாரும் என்ன பண்ணாதுன்னா, எண்ணிலன்றது ஆண்டவரை நீங்கள் அதிகமாக நேசித்தா, நீ யாரெல்லாம் நேசிக்கிற நான் அதிகமாக அவங்களே நேசிப்பேன். அல்லேலூயா. நான் என்னுடைய கண்ட்ரோலில் வந்துடுவாங்க எல்லாமே. நான் நேசிப்பேன் அவங்கள. நீ என்னை விட்டுட்டு நீ எல்லாரையும் நேசித்திருந்தா நான் உன்னையும் எடுத்துருன்றாரு. அல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் எல்லாம் சுற்றி பாருங்கள். யாரெல்லாம் எதெல்லாம் நேசித்தாங்களோ. புரியுங்களா? ரெபேக்கால் என்ன நேசித்தாங்க? ரெபேக்கால், ராகேல், ரெபேக்கால் இருந்தாங்க. யார்கிட்ட சொர்பம் வந்தது? ராகேல்கிட்ட. அந்த சொர்பத்தை அதிகமாக நேசித்தனால அவங்க கானான் தேசத்துக்குள்ளே போக முடியல. அல்லேலூயா. இஸ்ரவேலை எதை நேசித்தாங்க? மன்னாவை, வயிற்றுக்கு அதிகம் நேசித்தாங்க. அவங்களும் எங்கே போக முடியல? கானான் தேசத்துக்குள்ளே போக முடியல. காரணம் என்ன சொல்லுங்கள்? சாப்பாடு தான் முக்கியம் அவங்களுக்கு. விசுவாசிக்கலை. யூதா 1:5 வாசித்து பாருங்க. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். விசுவாசியாதவர்களை. அப்ப எத்தனை பேர் அழிச்சார் ஆண்டவர்? அந்த எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின எல்லாம். அதான் எத்தனை பேர்? எண்ணிக்கை எத்தனை பேர்? 6 லட்சம் ஜனங்கள். இல்லை, 6 லட்சம் பேர் அழிச்சார். 5,98,998 பேர் அழிச்சார். 5,98,999. 5,99,998 பேர் அழிச்சிட்டாரு. ஏன் 2 பேர் அழிச்சாரு? 2 பேர் மட்டும் உள்ள போனாங்க. அவங்க உண்மையை சொன்னாங்க. அவங்க தான் உண்மையாக வாழ்ந்தாங்க. ஆண்டவருக்காக ஆவியில் வாழ்ந்தவங்க. இவங்க எல்லாருமே ஆண்டவர் ரட்சித்தாரு. ஆனால் கானான் தேசத்துக்குள்ளே எத்தனை பேர் போனாங்கன்னா 2 பேர் தான் போனாங்க. புரியுங்களா? எத்தனை வருஷம் சபையில் இருந்தாங்க? 40 வருஷம் எந்த வேலைக்கும் போகலை. 40 வருஷம் எந்த வேலைக்கு போகாதே சபையில் இருந்துக்கினே எங்கே போயிட்டாங்க? கானான் தேசத்துக்குள்ளே போக முடியல. இத்தனை பேர் போனாங்களா? அதான் 2 பேர் தானே போனாங்க. மீதி எல்லாம் எங்கே போச்சு? சபை எங்கே போச்சு சொல்லுங்கள்? நோவா காலத்தில் உலகமே என்ன பண்ணாங்க? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எத்தனை பேர் போனாங்க? 8 பேர் போனாங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து 8 பேர், செகண்டில் 2 பேர். இப்போ கிருபின் காலத்தில் ஆண்டு வரும்போது எத்தனை பேர் போவாங்க? நம்ம 3 மணி நேரம் தான் வரோம் ஒரு வாரத்துக்கு. ஒரு மாதத்துக்கு எத்தனை மணி நேரம் வரோம்? 12 ஹவர். ஒரு வருஷத்துக்கு
166 அவர் 166 24 வகுத்தீங்கன்னா எத்தனை மணி நேரம்? 6.5 நாள் வரும் ஒரு வருஷத்துக்கு சபைக்கு. எத்தனை வருஷம்? அதில் எத்தனை பேர் கட் அடிச்சிடறாங்க, எத்தனை பேர் லேட்டாக வராங்க, எத்தனை பேர் எல்லாம் வராங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதெல்லாம் ஜீவ புஸ்தகம் எழுதி வச்சுருப்பார். வேதத்தில் எத்தனை புத்தகம் இருக்குது? என்னென்ன புத்தகமா? ஞாபக புஸ்தகம், அப்புறம் ஜீவ புஸ்தகம், அடுத்தது வேறு என்ன புஸ்தகம் இருக்குது? ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம். என்னது? ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்தில் யாரெல்லாம் வந்து ஆத்மா ஆதாயம் செய்தீங்கன்னா அது அவங்க பேர் இருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் நீங்கள் சரீரத்தில் நீங்கள் சண்டை போட்டது கூட அதில் இருக்கும், நீங்கள் லேட்டாக வந்ததும் இருக்கும், நீங்கள் வராது போனதும் இருக்கும். ஞாபக புஸ்தகத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க, எவ்வளோ வேதத்தை நேசித்தீங்க, எவ்வளோ நேரம் அதுக்கு இடம் கொடுத்தீங்க, படித்தீங்க, துதித்தீங்க, சோத்திரம் பண்ணீங்க, இதெல்லாம் வந்து எங்கே இருக்கும்? ஞாபக புஸ்தகம் ஆவியான ஒரு புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் யாருடைய புஸ்தகம்? அது பிதாவின் புஸ்தகம். ஆட்டுக்குட்டியான புஸ்தகம் இயேசு. ஞாபக புஸ்தகம் ஆவியானவர். அதனால தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே என்ன கொடுக்குறோம்? அன்றைக்கி இதான் உங்கள் பேரால் எழுதுறாரு 3 பேரும். அல்லேலூயா. அந்த 3 புத்தகம் அன்றைக்கி திறந்துடும். நீங்கள் மரணம் சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு அது இருக்கும். அப்போ ஆண்டவர் கணக்கு கேட்பார். 2 கொரிந்தியர் 5:10 என்ன கேட்பார்? 2 கொரிந்தியர் 5:10 என்ன சொல்லுது? ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்போ ஒரு நாள் எங்கே போய் நிற்போம்? நியாயஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்து தான் போய் நிற்க போகிறோம். அப்போ ஆண்டவர் கேட்பார், புரியுங்களா? நீ சரீரத்தில், ஆத்மாவில், ஆவியில் எனக்காக என்ன செய்த? புரியுங்களா? இவ்வளோ நேரம் தூங்கின ஆண்டவரே, இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன்? செலவு பண்ணேன், இங்கே போனேன், அங்கே போனேன். நீங்கள் என்ன சொல்கிற ஆண்டவர்? அங்கேருந்து சொல்லுவார், நான் உன்னை அறியேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 தூதர்களை கொண்டு அங்கே தான் நரகத்தில் தள்ளுவார். புரியுங்களா? ஒருத்தன் வந்து அங்கே போயிட்டான், வஸ்திரம் இல்லாத. எங்கே போயிட்டான்? கல்யாண வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். ஆண்டவர் கேட்குறாரு, நீ எங்கேருந்தப்பா வந்த ட்ரெஸ் வஸ்திரம் இல்லாத வந்துக்கிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? ஆமாம், அமைதியாக இருந்தான். அந்த மாதிரி நீங்களாம் அங்கே போன கேள்வி கேட்கும்போது அமைதியாக இருப்பீங்க. ஏன்னா இவ்வளோ கேஸ் இருக்குது உள்ள. உங்கள் பிள்ளைங்க உங்களை பெற்றெடுத்த பிறகு, நீங்கள் பெற்றெடுத்த பிறகு அந்த பிள்ளை நல்லா படித்து வச்சுங்க, எல்லாமே பண்ணீங்க. அப்புறம் அந்த பிள்ளை வேலைக்கு போனால் என்ன எடுத்துன்னு வர கூட? வேலைக்கு போட்டால் என்ன கொண்டு வர? மாதம் அதை எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்கலாம். நீங்கள் என்ன சொல்வீங்க? நீங்கள் வீட்டு விட்டே வெளியே போயிடுப்பான்றீங்க. இப்போ ஆண்டவருடைய ரத்தத்தினால, வெளியேற்பட்ட ரத்தத்தினால நம்மளை கழுவி கொண்டு வந்து ஆலயத்தில் வச்சுருக்கிறாரு. அவருக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எவ்வளோ ஆத்மா கோடிக்கணக்கில் மறிக்குது ஒரு நாளைக்கு, நரகத்துக்கு போகுது. எத்தனை ஆத்மாக்காக ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை ஆத்மாக்காக கண்ணீர் விடுறீங்க? எத்தனை ஆத்மாவுக்கு பெருமிச்சு விடுறீங்க? எத்தனை ஆத்மாவுக்கு வியாக்குலப்படுறீங்க? எத்தனை ஆத்மாவுக்கு திறப்பில் நிற்கிறீங்க? காலம் நமக்கு சரீரத்திலேருந்து ஒரு காலம் தான் கொடுத்துருக்கிறார். நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ அந்த ஆத்மா ஆதாயப்படுத்தலாம். அல்லையா? அந்த ஜெபம் உங்களுடைய கணக்கில் போகுது. ஞாபக புஸ்தகம் எழுதுவார், என் மகன் வந்து டெய்லி 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க, 3 மணி நேரம் என்ன பண்ணுறாங்க? தியானம் பண்ணுறாங்க, 3 மணி நேரம் ஆத்மா ஆதாயம் செய்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பேர் என்ன பண்ணோம்? அந்த ஜீவ புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தில், ஆட்டுக்குட்டியான புஸ்தகத்தில் எழுதப்படும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் எங்கே வருவோம்? அப்போ ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார் ஒரு நாள். புரியுங்களா? அதை தான் ஆண்டவர் சொன்னார். இடுக்கமான வாசலில் போகிறவங்க 2 இடுக்கமான வாசல் எப்படி போவாங்க? ரொம்ப சிலர் தான். விசாலமான வாசலில் போகிறவங்க அநேகர். நம்ம ஆண்டவருக்கு நம்மளை ரட்சித்த நாட்களிலிருந்து நமக்கு மரணம் சந்திக்கிற வரைக்கும், இல்லை ஆண்டோடைய வருகை வரைக்கும் நம்முடைய வேலை என்ன? அதிகமாக ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஜெபத்துக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதுக்காகவும் நீங்கள் கொடுக்கணும். புரியுதுங்களா? நம்ம நினைக்கிறோம் எதுவும் கணக்கில் போகாதுன்னு. ஒரு நாய் கூட பாருங்கள், ஒரு வீட்டில் திருன்னு போயிடுறாங்க, 1 மாதம் ஆகுது. ஆனால் அந்த நாய் போய் என்ன பண்ணுது? அந்த திறனை கண்டுபிடிக்குது. எப்படி கண்டுபிடிக்குது? அந்த திருடை என்ன விட்டு போனா? காலடி வச்சுட்டு போனான். காலடிங்களா? திருடன் என்ன விட்டு போயிருப்பான்? ஐயா, திருடன் என்ன விட்டு போயிருப்பான்? ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ 3 மாதம் வரைக்கும் அவன் என்ன விட்டுருப்பான்? நாய் எப்படி கண்டுபிடிக்குது? அதுக்கு 5 அறிவு தான் இருக்குது.
நமக்கு 6 அறிவு. 6 அறிவு உள்ள மனுஷனுக்கு கண்டுபிடிக்க முடியாத 5 அறிவு கொண்டு வந்து வைக்கிறான். இல்லையா? எப்படியாவது நாய் என்ன பண்ணிடும்? அப்போ அந்த நாய்க்கு என்ன அங்கே விட்டுட்டு போகிறது கண்டுபிடிக்குதுன்றேன். பாருங்கள், இந்த வேர்வை இருக்குது பாருங்கள், வேர்வை வாசனை, அதுவே பாருங்கள் 3 மாதம் வரைக்கும் அடையதில்லை. அப்போ நாம் செய்த தவறுகள் பேச்சு எல்லாம் அடியுமா? அங்கங்கே உட்காந்து கதை பேசுகிற பாரு, கட்டுக்கதைகளை, தேவையில்லாத வார்த்தைகளை, அந்த பாஸ்டர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லைன்னு பேசுகிற பாரு, இதெல்லாம் கணக்கில் ஏறுது. நீ லேட்டாக வர்றது கணக்கில் ஏறுது. ஒரு நாயே இப்படி கண்டுபிடிக்குது, தன்னுடைய ஒரு மனுஷனுடைய வேறுடைய வாசனை கண்டுபிடிக்குதுன்னா, ஆண்டவர் நீ பேசுறது எல்லாம் ஃபில்டர் பண்ணி உள்ள மேலே கொண்டு போயிடுவார். அதனால தான் ஆண்டவர் கணக்கு கேட்பார். என்ன கேட்பார்? என்ன கணக்கு? சரியத்தை, அவனவன் செய்த சரியத்தை நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி. அப்போ இந்த வசனம் யாருக்கு எழுதினார்? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு எழுதினா, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு எழுதினார். ரட்சிக்கப்படணும் எப்படி தெரியும் உங்களுக்கு? ரட்சிக்கப்படணும் எப்படி தெரியும்? ஏன்னா சபையில் உங்களுக்கு இந்த வசனம் சொல்லப்படுது. இப்போ உலகத்துக்கெல்லாம் சொல்லாது இந்த வசனம். உலகத்துக்கு தெரியுமா? இப்படி ஒரு வசனம் எழுதி வச்சுக்கிறாரு, அவன் செய்த தக்க பலன் அடைவான் அப்படின்னு யாரும் எழுதிக்குதா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு வேதத்தை பற்றி நீங்கள் சொல்கிறதால நம்ம என்ன பண்ணோம்? அந்த புஸ்தகத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? உன் ஜெப நேரத்தை அதிகரிக்கணும், உன்னுடைய ஆத்ம ஆதாயம் அதிகப்படுத்தணும், உன்னுடைய தியானத்தை அதிகப்படுத்தணும், நீ ஆண்டவருக்காக கொடுப்பதில் அதிகமாகப்படுத்தணும். புரியுதுங்களா? அதிகமாக கத்தருக்காக உழைக்கணும். புரியுங்களா? இதெல்லாம் செய்தீங்கன்னா பரலோகத்தில் நமக்கு கிரீடங்கள் இருக்கிறது. என்ன இருக்குது? 3 விதமான கிரீடம் இருக்கிறது. எத்தனை கிரீடம்? 3 விதமான கிரீடம். ஒன்று நீதியின் கிரீடம். என்ன இருக்குது? அது எதுக்காக கொடுக்கப்படுகிறது? நீதியின் கிரீடம் எதுக்காக கொடுக்கப்படுது? உன் சரீரத்தில் நீ செய்ததுக்கு நீதியின் கிரீடம். இல்லையா? அதுக்கு அடுத்தது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுக்குறாரு. ஜீவ கிரீடம் எதுக்கு? ஆத்ம ஆதாயம் செய்தவர்களுக்கு ஜீவ கிரீடம். புரியுங்களா? 3வது ஒரு கிரீடம் இருக்குது. என்ன கிரீடம்? மகிமையின் கிரீடம். இது எதுக்கு? உன்னுடைய ஆவியில் நீ எவ்வளோ துதித்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தியோ அந்த மகிமையின் கிரீடம் உனக்கு கொடுக்கப்படும். புரியுங்களா? இந்த 3 கிரீடம் ஆவி ஆத்மா சரீரத்துக்காக வைக்கிறாரு, நீ செய்த நன்மைகளுக்காக. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்கிறன்றல, நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதெல்லாம் கணக்கில் கொண்டு போகிறாரு. புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய டைமு, உங்களுடைய நேரம், உங்களுடைய நாட்களை, மாதங்களை, வருடங்களை ஆண்டவருக்காக நிறைய சத்தியத்தை அறிஞ்சு என்ன பண்ணோம்? இந்த வேத வாக்கியங்களை ஆதியாகம் விட்டு வெளிப்படுத்தின 22, 21 வசனம் வரைக்கும் என்ன செய்யணும்? ஆதியாகம் 1 வசனத்துலேருந்து ஆதியாகம் வெளிப்பட 22, 21 வரைக்கும் என்ன பண்ணோம்? தேடி இருக்கணும், ஆராய்ந்து இருக்கணும், தியானித்து இருக்கணும், அப்புறம் அதன்படி செய்திருக்கணும், அதுபடி வாழ்ந்திருக்கணும், அதன்படி என்ன பண்ணியிருக்கணும்? எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏதோ நம்ம அங்கே ஒரு வசனம் வாசித்தோம், இங்கே ஒரு வசனம் வாசித்தோம், எப்படியோ வாக்குத்தத்தம் கிடைத்தது, இதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு தான். புரியுங்களா? நம்மளுக்குள்ளே மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணோம்? அவரையே சார்ந்து வாழணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதான் நம்ம யாரையும் கேட்க மாட்டார். ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்ட பிறகு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாக்கணும். அல்லேலூயா. உங்களோட கூட ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தணும். அடுத்தது என்ன வாசிங்கன்னா, அடுத்தது எப்படி வேதத்தை தேடணும்னு பார்த்துமா? அது வாசிட்டிங்களா? நம்ம எப்படி வேதத்தை தேட வேண்டும், எப்படி தேட வேண்டும்? உபாகம் 4:29 படித்து பாருங்கள். வேதத்தை எப்படி தேட வேண்டும்? அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனை கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். அப்போ ஆண்டவர் எப்படி தேடணும்? முழு இருதயம் முழு ஆத்மாவோடு தேடணும். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு எப்படி தேடுறது? முழு இருதயத்தோடு எப்படி தேடுறது? முழு இருதயம்னா என்ன? அப்படி கணக்கு என்ன? நம்ம சிந்தனை 2 எண்ணம். ஓகே. இப்போ முழு இருதயம் என்னன்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே 3 பகுதி இருக்கிறது. எத்தனை பகுதி? 3 பகுதி இருக்கிறது. 1 சிந்தனை, 2 நினைவு, 3வது யோசனை. இது 3 நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்ல, உன் சிந்தனையும் உன்னுடைய நினைவுகளும் உன்னுடைய யோசனையும் எங்கேயுமே போகக்கூடாது. அப்படி நீ வேதத்தில் உட்காந்து ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. சில பார்த்தீங்கன்னா அடுப்பில் சாப்பாடு வச்சுருப்பாங்க, அங்கேயும் அவங்களுடைய எண்ணம் இருக்கும், வேதத்தில் இருக்கும். வேலை செய்தீங்கன்னா நீங்கள் 2 3 வேலை செய்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தியானம் பண்ண முடியாது. அல்லேலூயா. இப்போ முழு இருதயத்தோடு ஆண்டவர் என்ன பண்ணோம்? தேடணும். அல்லேலூயா.
அதுக்கடுத்து இன்னொரு வசனம் கூட வாசி, 2 நாளாகும் 19:3, தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியம் உம்மிடத்தில் காணப்பட்டது. அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன பண்ணோம்? தேடும் போது நன்மையான காரியங்கள் உனக்கு கிடைக்கும், நன்மையான காரியங்கள் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. இன்றைக்கி நன்மையானது ஏன் வரல? தேடலை ஆண்டவரே. 3வது சங்கீதம் 119:10 சொல்கிறது, என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். அப்போ முழு இருதயத்தோடு ஒருத்தர் தேடுறாங்கன்னா அவங்க வழி தப்பி போக மாட்டாங்க. இன்றைக்கி தேடாதனால தான் வழி தப்பி போயிடுறோம். அல்லேலூயா. அதிலே பாருங்கள், 2 நாளாகும் 12:14, அவன் கர்த்தரை தேடுகிறதுக்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதே செய்தான். ஒரு ராஜா என்ன பண்ணிட்டாரு? தன்னை இருதயத்தை நேராக்கலை, அந்த இருதயத்தை நேராக இல்லாமைனாலே, பரிசுத்தமாக இல்லாதனால அவன் பொல்லாதைகளே செய்துவிட்டான். அல்லேலூயா. அடுத்ததாக 4வது, எங்கே தேட வேண்டும்? எங்கே தேட வேண்டும்? நம்பர் 1 நான் சொன்னேன். நம்பர் 1 யாரை தேட வேண்டும். நம்பர் 2 எப்போது தேட வேண்டும். நம்பர் 3 எப்படி தேட வேண்டும். நம்பர் 4 எங்கே தேட வேண்டும். 2 நாளாகும் 17:9 சொல்கிறது, இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றார் ஆண்டவரே? யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். பாருங்க, இவர்கள் வேத புஸ்தகத்தில் போய் என்ன பண்ணுறாங்க? தேடுறாங்க. தேடி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க? மற்றவர்களுக்கு அங்கங்கே தெரிந்து போய் என்ன பண்ணுறாங்க? அந்த காலத்திலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள். வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் தெரிந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஜனங்களுக்கு போதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இந்த வேத புத்தகத்தில் தேடணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1, வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2, மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3, ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4, டிவி ஊழியம். 5, பத்திரிகை ஊழியம். 6, CD DVD ஊழியம். 7, பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8, உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9, நலிந்த குழந்தைகள் இல்லம். 10, 24 மணி நேர ஜெப மையம். 11, சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12, சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13, மருத்துவ முகாம். 14, ஜெயில் ஊழியம். 15, கைப்பிரதி ஊழியம். 16, கிராம ஊழியம். 17, மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18, நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19, சமூக நலப்பணிகள் ஊழியம். 20, இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21, தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.